வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பனால் கர்ப்பமான மனைவி, இது ஒரு உண்மை சம்பவம். மறக்காம இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. என்னுடைய பெயர் தீனதயாளன். என் மனைவியின் பெயர் தாரணி. நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டாலும் மனைவி வீட்டில்தான் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தனர். என் மனைவிதான் அவர்களிடம் பேசி அவர்களையும் சம்மதிக்க வைத்தாள். இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறேன். நாங்கள் இருவரும் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு திருமணமாகி ஒரு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரை எங்களுக்கு குழந்தை எதுவுமில்லை. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. காரணம், எப்பொழுது குழந்தை பிறந்தாலும் சரி என்ற மனநிலையில்தான் நானும் இருந்தேன். ஆனால் எனது மனைவியோ எனக்கு நேர் எதிராக இருந்தாள். எப்பொழுதும் குழந்தையைப் பற்றியே பேசுவதுமாகவே இருப்பாள். அது மட்டுமல்லாது, குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அதிக ஆர்வம் இருப்பதாகவும் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பாள். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது, பிறக்கப் போகும் குழந்தைக்கு தேவைப்படுமே என்று அனைத்து பொருட்களையும் வாங்கி வருவாள். நாளுக்கு நாள் அவள் குழந்தைகளின் மேல் வைத்திருக்கும் ஆசையை பார்த்து எனக்கே எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்ற எதிர்பார்ப்பும் வந்துவிட்டது. அதே சமயம் உறவினர்களும் அதை பற்றி பேச ஆரம்பித்தனர். அவர்கள் வீட்டிலும் சரி, எங்கள் வீட்டிலும் சரி, நேரடியாகவே குழந்தை எப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தனர். அவர்கள் கேட்பதை பார்த்து எங்களுக்குள் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் இதற்கு மேலும் தள்ளி போட வேண்டாம் என்று முடிவு செய்தோம். அந்த நகரத்தில் உள்ள ஒரு பெண் மருத்துவரை பார்த்து சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று இருவரும் சேர்ந்து முடிவு செய்தோம். அதன்படி அந்த மருத்துவரை காண்பதற்கும் சென்றோம். எங்களை பரிசோதித்த அந்த மருத்துவரும் உங்களுக்கு என்ன குறை என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் பெரிய மருத்துவமனைக்கு எழுதி தருகிறேன். அங்கு சென்று பார்த்தால் அவர்கள் நிச்சயம் கூறிவிடுவர் என்று பக்கத்து நகரில் உள்ள பெரிய மருத்துவமனையின் மருத்துவருக்கு சிபாரிசு செய்தார். அந்த பெண் மருத்துவர் சொன்னது போலவே 2 நாள் கழித்து அந்த பெரிய மருத்துவரையும் காணச் சென்றோம். அங்கு சென்று பார்த்தால் எனக்கு அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. காரணம், அவர் பள்ளியில் என்னோடு படித்த நண்பர்தான். பிறகு இருவரும் நலன் விசாரித்துவிட்டு எங்களைப் பற்றி கேட்க நாங்களும் அனைத்து விவரங்களையும் கூறினோம். மருத்துவரும் பல பரிசோதனைகளை செய்துவிட்டு முடிவுகளை நாளை சொல்வதாக கூறினார். நானும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு மனைவியை அழைத்து வீடு வந்துவிட்டேன். மறுநாள் நான் மட்டும் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பார்க்க அவர் கூறிய விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பின்பு இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு மருத்துவர், உங்கள் மனைவியை நாளை அழைத்து வாருங்கள், அனைத்து விஷயங்களையும் அவரிடமே சொல்லிவிடுகிறேன் என்றார். நானும் சரி, ரிப்போர்ட்டை வாங்கி வந்தேன். அதைப் பற்றி மனைவியிடமும் எதுவும் கூறவில்லை. பிறகு அவர் கூறியதைப் போலவே மனைவியையும் மறுநாள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். பிறகு எங்களை அழைத்த மருத்துவர் என் மனைவியிடம் பேச ஆரம்பித்தார். மனைவியிடம் பரிசோதித்து பார்த்ததில் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கே வாய்ப்பே இல்லை. நிறைய செலவு செய்து சிகிச்சையை மேற்கொண்டாலும் 1% கூட வாய்ப்பு இல்லை. உங்கள் கணவருக்கு அனைத்தும் சரியாகவே உள்ளது. உங்களுக்குத்தான் தாயாகும் பாக்கியமில்லை. நான் சொல்வதை கேளுங்கள். தேவையில்லாமல் செலவு செய்து பணத்தையும் நேரத்தையும் வீணெடுத்து விடாதீர்கள். ஏதாவது குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு என்னுடைய மனைவி கதறி அழ ஆரம்பித்தாள். அவளை நான் தான் சமாதானம் செய்தேன். மருத்துவர் இதைத்தான் கூறப்போகிறார் என்று எனக்கு நேற்றே தெரியும். அதனாலதான் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. மருத்துவரே சொல்லிக் கொள்ளட்டும் என்று நானும் விட்டுவிட்டேன். வெகு நேரமாக அழுது கொண்டிருந்த என் மனைவியை மிகவும் சிரமப்பட்டு சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். 2 நாட்கள் வரை அவள் உண்ணவில்லை, உறங்கவும் இல்லை. எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தாள். எனக்கு அவளை பார்க்கவே பாவமாகி போனது. அவளிடம் குழந்தை இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீதான் எனக்கு குழந்தை என்று எவ்வளவோ சமாதானம் செய்து பார்த்தேன். ஆனால் அவள் கேட்கும் மனநிலையில் அப்பொழுது இல்லை. நானும் அவளாக சரியாகி விடுவாள் என்றும் விட்டுவிட்டேன். என் மனைவியும் ஒரு சில நாட்களில்
சிறிது சிறிதாக அதை மறந்து சகஜ நிலைக்கு திரும்பினாள். ஆனால் இந்த விஷயம் மெல்ல மெல்ல எங்கள் குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது. எங்கள் வீட்டிற்கு வந்த என்னுடைய அம்மா இதைப் பற்றி பேச ஆரம்பித்தார். என் மனைவியின் முன்பே இவளை விவாகரத்து செய்துவிட்டு நீ வேறு ஒருவளை திருமணம் செய்து கொள் என்று கூறினார். இதைக் கேட்ட மனைவி நொறுங்கிப் போனாள். அதைப் பார்த்து கோபப்பட நானும் அம்மாவிடம் சண்டையிட்டு இனிமேல் என்னை பார்க்க வரவேண்டாம் என்று கோபத்துடன் கூறிவிட்டேன். அவரும் கோபத்தோடு சென்று விட்டார். இப்படியாக எங்களின் திருமண வாழ்க்கை 5 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இந்த ஆண்டு காலத்தில் குழந்தை வேண்டி சுற்றியுள்ள அனைத்து கோவில்களுக்கும் நேர்த்திக்கரன் வைத்து அதை நிறைவேற்றியும் வந்தாள் என்னுடைய மனைவியானாலும் அதனால் எந்த பயனும் உண்டாகவில்லை. உறவினர்களின் விழாக்களுக்கு செல்வதை கூட நிறுத்திவிட்டோம். காரணம், அங்கேயும் எமது மனைவியைப் பற்றி கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் நானாக யோசித்து நாம் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்வோம் என்று கூட யோசனை சொன்னேன். ஆனால் மனைவி அதை கேட்கவில்லை. எதுவாக இருந்தாலும் நம் சொந்த பிள்ளையைப் போல வராது. எனக்கு இன்னும் நம்பிக்கை உள்ளது. இறைவன் நம்மளை கைவிட மாட்டார் என்றால் எனக்கும் என்னிடம் இவ்வளவு பெரிய குறை இருந்தும் என்னையும் அன்பாக பார்த்துக் கொள்ளும் உங்களுக்கும் நன்றி என்று என்னை மனைவி கூறினாள். அவளுடைய அப்படி கூறியதும் எனக்கு ஒரு மாறி போனது. நாங்கள் குடியிருந்த வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கு என் மனைவியைப் பற்றி தெரிய வந்தது. அதனால் அவர்களும் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தனர். பக்கத்தில் நடக்கும் விழாக்களுக்குள் கூட என் மனைவியை அழைப்பதில்லை. மனைவியாக பேசினால் கூட அவர்கள் பேசுவதற்கு தயாராகவும் இல்லை. இதனால் அவள் மனதளவில் காயப்பட்டு கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் இருவருமாக ஒரு முடிவு செய்து அங்கிருந்து வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு செல்லலாம் என்று முடிவு செய்தோம். நானும் அலுவலகம் செல்வதற்கு வசதியாக அதன் அருகிலேயே வீடு பார்க்கத் தொடங்கினேன். நான் எதிர்பார்ப்பது போலவே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடும் கிடைத்தது. மறுமாதமே அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்து விட்டோம். அடுக்குமாடி குடியிருப்பு என்பதால் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கூட நாங்கள் யார் என்பதைப் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் இல்லை. அதுதான் என் மனைவிக்கும் வேண்டும். வீணாக எங்களைப் பற்றி விசாரித்து அனுதாபப்படுவது அவளுக்கும் பிடிக்கவில்லை. ஒரு நாள் மாலை நேரத்தில் அலுவலகம் முடிந்து வீடு வர அங்கே ஒரு இளைஞன் என் மனைவியிடம் நெருங்கி பேசிக் கொண்டிருந்தான். அவன் பார்ப்பதற்கு சிறு வயதாகவும் நல்ல அழகாகவும் இருந்தான். பிறகு என்னை பார்த்ததும் என்னையும் நலன் விசாரித்துவிட்டு சென்று விட்டான். பிறகு மனைவியை அழைத்த நான் அவன் யார் என்று விசாரிக்கத் தொடங்கினேன். அதற்கு அவள் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் இளைஞன் என்றும் தற்சமயம் திருமணமாகாமல் தனியாக இருந்து வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினாள். பிறகு நான் மனைவியிடம் எதற்காக தெரியாதவர்களிடம் பேச வேண்டும், உனது வேலையை மட்டும் பார் என்றும் கூறினேன். அதற்கு அவள் புதிதாக வந்ததால் இங்கு இருப்பவர்களைப் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தேன். மற்றபடி அவன் என் தம்பியைப் போலதான். அதற்கு நானும் நீ அவனை தம்பியாக நினைப்பது சரிதான். ஆனால் அவன் உன்னை அக்காவாக நினைக்க வேண்டுமே. உன்னை போல அழகுள்ள பெண்கள் அப்படி நினைக்க யாருக்கும் மனம் வராது. பார்த்து நடந்து கொள் என்றேன். அவளும் சிறிதாக வெட்கப்பட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். சில நாட்கள் நன்றாக சென்று கொண்டிருந்தது. மீண்டும் அந்த இளைஞருடன் மனைவி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அதைப் பற்றி மனைவியிடம் கேட்க அவளோ நீங்கள் நினைப்பது போல ஒன்றுமில்லை. தேவையில்லாமல் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் என்றால் எனக்கு என் மனைவி மேல் நம்பிக்கை இருந்தது. நானும் அதை சாதாரணமாகவே விட்டுவிட்டேன். அந்த இளைஞனும் என்னை காணும் பொழுதெல்லாம் நலன் விசாரிப்பான். அதனால் அவனும் எனக்கு நண்பனாகிப் போனான். இதற்கிடையில் என் மனைவியும் குழந்தை பெறுவதற்காக சில நாட்டு மருந்துகளை உட்கொண்டு வந்தாள். நானும் வேண்டாம் என்று தடுத்தும் அவளை கேட்கவில்லை. ஒரு நாள் காலை பழைய வீட்டிலிருந்து எடுத்து வந்த பொருட்களை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்ததால் நானும் அவளிடம் சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றேன். மாலை வீடு திரும்பியதும் அவளின் முகம் கவலையாக இருப்பதை கவனித்தேன். என்னவென்று விசாரிக்க பதில் ஏதும் கூறவில்லை. 2-3 நாட்கள் வரை அதே கவலையுடன் காணப்பட்டாள். சில நாட்கள் கழித்து என்னிடம் தனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் என்றும் கேட்டாள். நானும் எதற்கு என்று கேட்க அருகில் உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது
சாயங்காலம் சற்று சீக்கிரம் வந்துவிடுங்கள் என்றாள். நானும் சரி என்று பணத்தை கொடுத்துவிட்டு வேலைக்கு சென்றேன். அவள் சொன்னது போலவே வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமே வீடு திரும்பினேன். வீட்டில் வந்து பார்க்க வீடு முழுவதும் பூக்களால் அலங்கரித்து இருந்தது. மழை பெய்யும் புது உடைகளை உடுத்தி எனக்காக வாசலில் காத்திருந்தாள். எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சில வருடங்களுக்குப் பிறகு மனைவியை இவ்வளவு சந்தோஷமாக பார்ப்பதற்குப் பிறகு மனைவியை அவளது கையை பிடித்து வீட்டில் அழைத்து சென்றான். அங்கு எனக்காக சமைத்து வைக்கப்பட்டிருந்த இனிப்பு வகைகளை தன் கையிலாயிலே எடுத்து ஊட்டிவிட்டாள். நான் என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். கல்யாண நாள், பிறந்த நாள் என்று அனைத்து தினங்களையும் ஞாபகப்படுத்தி பார்த்தேன். ஆனால் இன்று அதுபோல எதுவும் இல்லை. நானும் என்னவென்று அவளிடம் கேட்க என்னை அமைதியாக அமர வைத்து அறையில் சென்று ஒரு காகிதத்தையும் அதோடு சேர்த்து ஒரு சிறிய பெட்டியையும் எடுத்து வந்தாள். பிறகு அந்த பெட்டியை என்னிடம் கொடுத்து திறந்து பார்க்க சொன்னாள். நானும் ஆவலுடன் அதை திறந்து பார்க்க அதில் கர்ப்பத்தை பரிசோதிக்கும் கருவி இருந்தது. நானும் ஒன்று புரியாமல் அதையே பார்த்துக் கொண்டிருந்தேன். பிறகு மனைவி தன் கையில் இருந்த காகிதத்தை நீட்டி, இதோ பாருங்கள் என்று கொடுக்க அதில் அவள் கர்ப்பமாக உள்ளதாக எழுதியிருந்தது. நானும் நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன். பிறகு அவளாகவே எனக்கு தெரியும், இது உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் என்று. ஆனால் அதுதான் உண்மை. இன்று காலை நான் கோவிலுக்கு செல்லவில்லை. உங்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு மருத்துவமனைக்கே சென்று பரிசோதித்தேன். அப்பொழுதுதான் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று தெரிய வந்தது. கடைசியில் இறைவன் நம்மை கைவிடவில்லை. நமக்கும் குழந்தை பிறக்கப் போகின்றது என்று மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தாள். எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. உடனடியாக தாமதிக்காமல் மறுநாளே மனைவியை அழைத்து கொண்டு ஆரம்பத்தில் சிகிச்சை அளித்த எனது நண்பனான மருத்துவரை காண சென்றேன். மருத்துவரும் மனைவியின் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, உனது மனைவி கர்ப்பமாக இருப்பது உண்மைதான். அதைப்போலதான் ரிப்போர்ட்டிலும் உள்ளது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஒருவேளை அவரிடம் இந்த குறை இருந்த குறை சில வருடங்களுக்கு குணமாகியிருக்கலாம். அதனால்தான் கர்ப்பமடைந்துள்ளார். இது ஒரு சந்தோஷமான விஷயம்தானே, வாழ்த்துக்கள் என்றான். எனக்கு அவன் பேச பேச ஆத்திரமும் கோபமும் வந்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. நானும் என்னுடைய மனைவியை வெளியே அழைத்து, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது, நீ வீட்டிற்கு சென்றுவிடு. அவளை தனியாக வீட்டுவிட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். பிறகு கோபத்துடன் மருத்துவரை காணச் சென்றேன். மருத்துவரை பார்த்ததும் அவனை திட்டத் தொடங்கினேன். அதை அவனும் புரிந்து கொண்டான். பிறகு என்னிடம், ஒருவேளை உன் மனைவியிடம் சொன்னது போல இந்த சில வருடங்களில் உனக்கும் சரியாக இருக்கும். எதற்கும் நீ ஒரு பரிசோதனை செய்துவிடு. அதை வைத்து பின்பு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றான். அவன் சொன்னது எனக்கும் சரியாகப்பட்டது. சாஸ்ஸோ, நானும் எனக்கு அப்படி படனை செய்வதற்கு சில மாதிரிகளை கொடுத்து வந்தேன். எனது கோபத்திற்கு காரணம், சில வருடங்களுக்கு முன்பு நண்பனான மருத்துவரிடம் பரிசோதிக்கும் பொழுது எனக்குதான் குறை இருந்தது. என் மனைவி நன்றாகத்தான் இருந்தாள். எங்கே என்னிடம் குறையிருப்பது வெளியே தெரிந்தால் என்னை கேவலமாகவும் ஆண்மையற்றவனாகவும் நினைப்பார்களோ என்று பயந்து மனைவிக்கு குறையிருப்பதாக கூறினேன். அதையே மனைவியிடம் சொல்லி 1,00,000 வரை மருத்துவருக்கு பணமும் தந்தேன். மருத்துவரும் அதையேதான் சொன்னார். ஆனால் இப்பொழுது மனைவி கர்ப்பமாக உள்ளாள். அது எப்படி சாத்தியம் என்று குழம்பிப் போய் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது நான் எடுத்த பரிசோதனைகளின் முடிவு ஆவலுடன் மருத்துவரை காணச் சென்றேன். ஆனால் அவனோ, இப்பொழுதும் கூட உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியில்லை. சொல்லப்போனால் முன்பை விட இப்பொழுதுதான் வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது என ரிப்போர்ட்டை காண்பித்தான். குழம்பிப்போன நானும் எனது மனைவியின் கர்ப்பத்தை பற்றி விசாரிக்க, அதற்கு அவனும் அது உங்களின் குடும்ப விஷயம், அதில் நான் தலையிட விரும்பவில்லை என்று சொன்னார். எப்படி ஆனார் என்று நீயே யோசித்து பார்த்துக்கொள். தயவு செஞ்சு என்னை இதில் மாட்டிவிடாதே என்றும் அந்த மருத்துவ நண்பன் கூறினான்.
எனக்கு சற்று சந்தேகமாகவே இருந்தது. எதற்கும் பக்கத்தில் இருக்கும் வேறு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்கலாம் என்று நினைத்து அங்கும் சென்று பரிசோதித்தேன். அதன் முடிவும் நண்பன் சொன்னது போலவே நான் குழந்தை பெற தகுதியற்றவன் என்றுதான் வந்தது. நானும் குழப்பத்துடனே வீட்டிற்கு வந்தேன். என் மனைவியோ மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டாள். என்னால்தான் சகஜமாக இருக்க முடியவில்லை. எப்படி நடந்தது என்று யோசித்து யோசித்து குழம்பவில் போனேன். மனைவியிடம் நான் சந்தோஷமாக இருப்பதாகவும் காட்டிக்கொண்டேன். இது எனக்கு மேலும் கஷ்டத்தை கொடுத்தது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. அவளின் கர்ப்பத்திற்கு நான் காரணமில்லை என்று. எனக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. எப்பொழுதாவது பக்கத்து வீட்டுக்காரர் இளைஞன் மனைவியுடன் பேசிக் கொண்டிருப்பது. ஒருவேளை நான் பார்க்கும் சமயத்தில் வெளியில் நின்று பேசிக் கொண்டிருப்பவன் நான் இல்லாதபோது வீட்டினுள் சென்று என்ன செய்திருப்பான் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அதற்கு வடு சேர்க்கும் விதமாக அன்று கூட மனைவியுடன் சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் நானும் முடிவு செய்துவிட்டேன், அதற்கு காரணம் அவன்தான் என்று. நான் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக என்னிடமும் நட்பாக பழங்கி வந்துள்ளான். ஆக மொத்தம் கர்ப்பத்திற்கு அந்த இளைஞன்தான் காரணம் என்று முடிவு செய்தேன். இப்படியே 2 மாத காலங்கள் மிகவும் சிரமத்துடன் சென்றது. இதற்கிடையில் வரப்போகும் குழந்தைக்காக பொருட்கள் வாங்க வேண்டும் என்று அடிக்கடி பணம் கேட்டுக் கொண்டிருந்தாள் மனைவி. எனக்கு கோபமாகத்தான் வந்தது. அடுத்தவன் கொடுத்த பிள்ளைக்கு நாம் ஏன் செலவு செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் அவளின் முன்னால் கோபத்தை காண்பிக்க முடியவில்லை. அப்படி செய்தால் இவ்வளவு நாள் நான் பொய் சொல்லி வந்தது தெரிந்துவிடுமோ என்றும் பயந்திருந்தேன். ஒரு நாள் இரவு குழந்தையைப் பற்றி சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தாள் என்னுடைய மனைவி. அவள் பேச பேச என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு கட்டத்தில் கோபம் தலைக்கேறி அவளிடம் கத்தத் தொடங்கினேன். இந்த குழந்தை என்னுடையதில்லை என்று உனக்கும் தெரியும். அப்படி இருக்கையில் எப்படி உன்னால் இந்த குழந்தையைப் பற்றி என்னிடமே பேச முடிகிறது என்று கோபமாக கத்தினேன். அவளும் சிறிதாக பதற்றமடைந்து, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இந்த குழந்தை உங்களுடையது இல்லை என்று வேறு யாருடையதாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள் என்று மனைவி பேச ஆரம்பித்தாள். எனக்கு இன்னும் கோபம் அதிகமாகி பல வருடங்களாக காத்து வந்த ரகசியத்தை சொல்லும்படி ஆகிவிட்டது. நான் அவளிடம் எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியில்லை. அப்படி இருந்தும் நீ கர்ப்பமாக உள்ளாய். நிச்சயமாக இது என்னுடைய குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது பக்கத்து வீட்டு இளைஞருடைய குழந்தையாகத்தான் இருக்கும். எனக்கு முன்பே தெரியும். நீங்கள் இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுதே நான் நினைத்தேன், இதைப்போல் ஏதாவது தவறு இருக்குமோ என்று. நான் நினைத்தது போலவே நடந்துவிட்டது. மரியாதையாக நீயாக உண்மையை கூறிவிடு என்றேன். இதைக் கேட்ட மனைவி கோபப்படுவாள் என்றுதான் நானும் நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை. மாறாக சிரித்துக்கொண்டே கைகளை தட்டிக் கொண்டிருந்தாள். பிறகு என்னிடம், உங்களுக்கு குழந்தை பிறக்கும் தகுதியில்லை என்பது எனக்கு முன்பே தெரியும். எதற்காக என்னிடம் மறைத்திருக்கிறீர்கள் என்று மட்டும் கேட்டாள். எனக்கு சிறிதாக பதட்டம் உண்டானது. அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் அவளிடம் எனக்கு குழந்தை பெற தகுதியில்லாத போது நீ எப்படி கர்ப்பமடைந்தாய்? அப்படியென்றால் நான் சொன்னது உண்மையாகவே நடந்துள்ளதா என்றும் கேட்டேன். கோபமாக என் அருகே வந்த மனைவி என்னை ஓங்கி கன்னத்தில் அறைந்து விட்டாள். இதை நானே எதிர்பார்க்கவில்லை. பின்பு தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். நானும் கோபத்தில் இருந்தாலும் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன். சில நிமிடங்களுக்குப் பிறகு மனைவி பேச ஆரம்பித்தாள். நான் சொன்னது போல கர்ப்பமாக ஒன்றுமே இல்லை. அந்த ரிப்போர்ட் அருகிலிருக்கும் மருத்துவமனையிலிருந்து பணம் கொடுத்து வாங்கியது. அன்று ஒரு நாள் பழைய வீட்டிலிருந்து எடுத்து வந்த பொருட்களை அடுத்து வைக்கும் பொழுது உங்களைப் பற்றிய ரிப்போர்ட் கிடைத்தது. அதில நீங்கள் குழந்தை பெற தகுதியில்லாதவர் என்று எழுதியிருந்தது. அதை வைத்துதான் தெரிந்து கொண்டேன். உங்கள் வாயால் உண்மையை சொல்ல வைப்பதற்காகத்தான் நான் கர்ப்பமாக இருப்பதாகவும் உங்களிடமும் நடித்தேன். மற்றபடி நான் அந்த இளைஞருடன் தவறான எண்ணத்தில் பழகவும் இல்லை, அவனோடு படுக்கவும் இல்லை. நாம் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டோம். இருந்தாலும் என்னிடமிருந்து இதை மறைப்பதற்கு எப்படி உங்களுக்கு மனது வந்தது? உங்களுக்கு உண்மையை வெளியே சொல்ல வெட்கமாக இருந்திருந்தால்
என்னிடமாவது சொல்லியிருக்கலாம் அல்லவா? சந்தோஷமாக அந்த பழியை நானே ஏற்றுக்கொண்டிருப்பேன். அனே, அதை விட்டுவிட்டு இவ்வளவு பெரிய உண்மையை என்னிடமிருந்து மறைத்ததற்கு என்ன காரணம்? உங்களுக்கு உங்களின் மரியாதைதான் முக்கியமாக இருந்தது. என்னைப் பற்றி நீங்கள் சிறிதும் யோசிக்கக் கூட இல்லை. அப்படி யோசித்திருந்தால் நான் எவ்வளவு கஷ்டங்கள் கடந்து வந்திருப்பேன் என்று உங்களுக்கே தெரியும். அப்பொழுது கூட உண்மையை சொல்லியிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யவில்லை. உங்களின் குறையை மறைக்க என்னை பழிகாட ஆக்கிவிட்டீர்கள். இப்பொழுது என்னை அந்த இளைஞரோடு சேர்த்து வைத்து சந்தேகம் வேறு இத்தனை வருடங்கள் உங்களுடன் வாழ்ந்ததையே நான் கேவலமாக நினைக்கின்றேன். இனிமேல் உங்களுடன் நான் வாழ்வதாக இல்லை. இந்த முடிவை சில நாட்களுக்கு முன்பாகவே யோசித்துதான் முடிவெடுத்துள்ளேன். எனக்கு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசை. உங்களோடு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் என்னை துரோகம் செய்வதாக நினைத்தாலும் பரவாயில்லை. இவ்வளவு நாள் நீங்கள் செய்ததையே செய்ததை விட நான் ஒன்றும் அதிகமாக செய்துவிடவில்லை. நான் எனது அம்மா வீட்டிற்கு செல்கிறேன். இன்னும் சில தினங்களில் விவாகரத்துக்கான ஏற்பாட்டையும் செய்து விடுவேன். அமைதியாக விவாகரத்து கொடுத்தால் உங்களுக்கு நல்லது. இல்லையெனில் உங்களைப் பற்றிய உண்மையை அனைவரிடமும் சொல்ல வேண்டி வரும். பிறகு உங்களின் விருப்பம் என்று என்னுடைய மனைவி என்னை பார்த்தே கூறினாள். பிறகு தனது துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அவளது அம்மா வீட்டிற்கு புறப்பட்டாள். நானும் என்ன செய்வதென்று புரியாமல் தவறு செய்துவிட்டோமே என்று கூனி குறுகி போனேன். நான் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதையும் புரிந்து கொண்டேன். அவளைத் தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் அவள் எதையும் கேட்கவில்லை. சொன்னது போலவே சில தினங்களிலேயே விவாகரத்திற்கான நோட்டீஸ் அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு கூட பலமுறை மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவள் எதையும் கேட்பதாக இல்லை. தனது முடிவில் பிடிவாதமாக இருந்தாள். நான் அவளின் கோபத்தையும் ஆசையையும் புரிந்து கொண்டேன். என் மேலே தவறு இருந்ததையும் புரிந்து கொண்டேன். எனக்கும் வேறு வழி தெரியவில்லை. நானும் அவள் சொன்னது போல விவாகரத்து கொடுத்து விட்டேன். சில மாதங்களிலேயே அவளுக்கு வேறொருவருடன் திருமணமாகி இப்பொழுது 2 குழந்தைகளும் ஆகிவிட்டது. அதற்குப் பிறகு நானும் திருமணத்தைப் பற்றி யோசிக்கலை. ஏனில்ல, இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கிறதற்கு நானும் விரும்பல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.